இந்த நித்யானந்தா, ஜக்கி வாசுதேவ், பாபா ராம்தேவ், ராம் ரஹீம், அசாராம் பாபு போன்ற போலி சாமியார்களுக்கு கரெக்டா தெரியும் யார் வல்னரபிளா இருக்கிறான், அவன் எந்த பாயிண்ட்ல அடிச்சா அவன் எப்படி விழுவான் அப்படிங்கிறது கரெக்டா தெரியுங்க. அந்த டெக்னிக் தெரிஞ்சதுனால தான் இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கையும் ஒரு கல்ட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆபத்தான ட்ரீட்மெண்டா நம்ம அலோபதி தான் போகணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க ப்ரொபகண்டா பண்ணுவாங்களா? இல்ல இன்னும் நியாயமா பார்த்தா உங்களுக்கு கொஞ்சமாவது குறைஞ்சபட்ச மனசாட்சி இருந்ததுன்னா, இவ்வளவு நாள் வந்து நாம வந்து இதெல்லாம் வந்து இழிவுபடுத்தணும், இவ்வளவு நாள் நம்ம எள்ளி நகையாடணுமே, இன்னைக்கு அதே அறிவியல் பூர்வமான மருத்துவம் தான் நம்ம உயிரை காப்பாத்தி இருக்குதே, அப்ப அதற்கான டியூ கிரெடிட்டை நாம கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கணும். இல்ல அட்லீஸ்ட் கண்மூடித்தனமா அவர்களை பின்பற்றுபவர்கள் இது போன்ற சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது நம்ம கிட்ட ஆயுர்வேதாவை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாரு, நமக்கு இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லி போதனை பண்றவரு உடனே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா உடனே வந்து அப்போலோவுக்கு ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு?